ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேகாலயாவில் பல்லுயிர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் 5ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் கோதுமை உற்பத்தி சீராக உள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய வீரர்கள் 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இன்று காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கு குஜராத், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் உதவியுள்ளதாக அவர் கூறினார். நண்பர்களே, காற்றின் சக்தியில் பெரியதொரு சாதனையை நாடு தற்போதுதான் படைத்திருக்கிறது. இப்போது பாரதத்தின் காற்று சக்தி உற்பத்தி திறன் 56 கிகாவாட்டுக்கும் அதிகமானதாக ஆகிவிட்டது. கடந்த ஓராண்டிலே சுமார் 6 கிகாவாட் அளவுக்கு புதிய திறன் அதிகரிக்கப்பட்டது. காற்று சக்தி துறையிலே பாரதம் விரைவாக முன்னேறி வருகிறது. உலகெல்லாம் நம்மை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்று பாரதம் காற்று சக்தி திறனில் உலகின் 4வது இடத்திலே இருக்கிறது. இது நம்முடைய பொறியாளர்களின் உழைப்பின் பலன். இது நமது இளைஞர்களின் உழைப்பின் பலன். இது நாட்டு மக்களின் ஒருங்கிணைந்த உறுதிப்பாட்டின் விளைவு. நாட்டின் அறிவியல் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். நம்முடைய விஞ்ஞானிகள் சிவில் அணுசக்தி திட்டத்தில் பல முன்னேற்றங்களை கண்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், இதன் அடிப்படையில் புதிய சாதனை ஒன்று படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கல்பாக்கத்தில் அமைந்திருக்கும் வேக ஈநுழையானது இந்த புதிய சாதனையை படைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கல்பாக்கத்தில் அமைந்திருக்கும் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வேக ஈநுலையானது கிரிட்டிகாலிட்டி, அதாவது முதலாவது செயல்பாட்டை அடைந்துவிட்டது. அதாவது இந்த செயல்பாட்டு நிலை என்பது என்னவென்றால், ஈநுலையானது முதன்முறையாக செல்ஃப் சஸ்டெய்னிங் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன், தன்னிலையான அணுக்கருப்பிளவு சங்கிலி தொடர் வினையை வெற்றிகரமாக எட்டிவிட்டது என்று பொருள். இந்த கட்டத்தின் பொருள் என்னவென்றால், ஈநுலை செயல்பாட்டு கட்டத்தை எட்டியிருக்கிறது என்பதாகும். பாரதத்தின் அணுசக்தி பயணத்திலே இது ஒரு வரலாற்று பூர்வமான மைல்கல் நிகழ்ச்சியாகும். மேலும் இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், அணுசக்தி ஈநுலை முழுமையான வகையிலே சுதேசி தொழில்நுட்பத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். வரும் மே மாதத்தில் புத்த பூர்ணிமாவை கொண்டாட இருக்கும் வேளையில் பகவான் கௌதம புத்தரின் வாழ்க்கை செய்தியானது இன்றும் கூட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நண்பர்களே, புத்தரின் செய்தியானது கடந்த காலத்தோடு மட்டுமே தொடர்புடையது கிடையாது. அது இன்றும் கூட நடைமுறைக்கு உவப்பானது, எதிர்காலத்திற்கு அவசியமானது. புத்த பூர்ணிமை என்ற சந்தர்ப்பம் நமக்கு உள்ளெழுச்சியை அளிக்கிறது. நாம் நமது வாழ்க்கையிலே அமைதியை அதிகப்படுத்த வேண்டும், கருணையை நம்வசப்படுத்த வேண்டும், நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நமது பாதுகாப்புத்துறை வீரர்களின் பீட்டிங் ரீட்ரீட் வாத்தியக்குழு இசையின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் விதத்தில் உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், இதனை மக்கள் அனைவரும் கண்டுகளிக்கும் விதத்தில் வேவ்ஸ் OTTயில் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் விதத்தில் குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், இயற்கையோடு இயைந்து வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார். நண்பர்களே, இயற்கையும் மனிதனும் வேறு வேறு அல்ல. நாம் பரஸ்பர நண்பர்கள். நாம் இயற்கையை புரிந்து கொண்டால், அதற்கு மதிப்பளித்தால், அதோடு இணைந்து பயணித்தால் மாற்றம் கண்ணுக்கு தெரியும். இன்று இந்த மாற்றம்தான் அனைத்து இடங்களிலும் புதிய நம்பிக்கையாக துளிர்த்து காட்சியளிக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் மூங்கில் வளர்ச்சி அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர், அதில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி மேலும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நண்பர்களே, தேசத்திலே மூங்கில் துறையின் வெற்றியின் பட்டியல் மிகவும் நீண்டது.
வடகிழக்கைச் சேர்ந்த மூங்கில் பொருட்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் அனைவரும் வாங்குங்கள் என்று உங்கள் அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதை பரிசுப் பொருளாக அளிக்கலாம். உங்களுடைய இந்த முயற்சி காரணமாக மூங்கில் பொருட்களை உருவாக்குவதில் வியர்வை சிந்துவோரின் நம்பிக்கை அதிகரிக்கும். சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டின் போர்த்தோ நகரில் நடைபெற்ற கணித ஒலிம்பியாட் போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஷிவானி பரத்குமார் உள்ளிட்ட பெண் குழந்தைகள் சாதனை படைத்துள்ளதை பெருமிதத்துடன் அவர் பகிர்ந்து கொண்டார். நண்பர்களே, இந்த ஒலிம்பியாட் போட்டியிலே நமது பெண்கள் இதுவரையிலான மிகச்சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த திறமைகள் மிகு அணி எனக்கு பெருமிதம் அளிக்கிறது. இதிலே மும்பையைச் சேர்ந்த ஸ்ரேயா முந்தடா, திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சஞ்சனா சாக்கோ, சென்னையின் ஷிவானி பரத்குமார், கோல்கத்தாவின் ஸ்ரீமோயி பெரா ஆகியோர் அடங்குவர். நம்முடைய அணி உலகிலே 6வது இடத்தை பிடித்தது. ஸ்ரேயா தங்கப்பதக்கம் வென்று வரலாறு படைத்திருக்கிறார். சஞ்சனா வெள்ளிப் பதக்கமும் ஷிவானி வெண்கலப் பதக்கமும் வென்றார்கள். 2027ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படுவதாகவும் மக்கள் தங்கள் தகவல்களை தாங்களே பதிவு செய்து கொள்வதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எனதருமை நாட்டு மக்களே, இதுவரை கிட்டத்தட்ட 1,20,00,000 குடும்பங்களின் வீடுகளை பட்டியலிடும் பணி நிறைவடைந்து விட்டது. தேசத்தின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வெறும் அரசுப் பணி மட்டுமல்ல, இது நம் அனைவரின் பொறுப்புமாகும். உங்களின் பங்களிப்பு இதிலே மிகவும் அவசியமாகும். நீங்கள் அளிக்கும் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இரகசியமாக வைத்திருக்கப்பட்டு டிஜிட்டல் பாதுகாப்போடு பராமரிக்கப்படும். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து இந்த செயல்பாட்டிலே பங்கெடுப்போம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வெற்றி பெறச் செய்வோம். நாட்டின் பால்வளத்துறையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர் நம் நாட்டு பால் உற்பத்தி பொருட்கள் உலக அளவில் புகழ் பெற்றிருப்பதாக தெரிவித்தார். இந்த விடுமுறை காலத்தில் குழந்தைகள் அனைவரும் புதிதான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடெங்கும் பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் எந்தவொரு விநியோகஸ்தரிடமும் தட்டுப்பாடு இருப்பதாக புகார்கள் ஏதும் வரவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஆன்லைன் எல்பிஜி சிலிண்டர் முன்பதிவு சுமார் 99% எட்டியுள்ளதாகவும் OTP அடிப்படையிலான விநியோகம் 94.5% கடந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் முதல் 5,36,000க்கும் அதிகமான PNG இணைப்புகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன என்றும் மேலும் 2,61,000 கூடுதல் இணைப்புகளுக்கான உள்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு மொத்த எண்ணிக்கை சுமார் 7,97,000 உயர்ந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேகாலயாவில் பல்லுயிர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், தேசிய பல்லுயிர் ஆணையம் ஆகியவை இணைந்து 5ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன்படி 2030ஆம் ஆண்டு வரை செயல்படுத்தப்பட இருக்கும் இந்த திட்டத்திற்கு சுமார் $5 மில்லியன் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டங்களில் பல்லுயிர் பாதுகாப்பை ஒருங்கிணைப்பதன் மூலமும் புதுமையான நிதி வழிமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் உள்ளூர் சமூகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிப்பதை இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசு, உலகளாவிய சுற்றுச்சூழல் அமைப்பு, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கோதுமை உற்பத்தி சீராக உள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த பருவத்தில் சுமார் 33.4 மில்லியன் ஹெக்டேர் அளவிற்கு கோதுமை பயிரிடப்பட்டுள்ளதாகவும் பெயரளவில் பூச்சி தாக்குதல்களோ நோய்களோ ஏற்படவில்லை என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கோதுமை அதிக பரப்பளவில் பயிரிடப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் ஆனந்த்குமார் வேல்குமார், ஹர்ஷித் பன்சல் வெள்ளிப் பதக்கத்தையும், லவ்யான்ஷ் கண்டோடியா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி புதிய சாதனை அளவை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேகாலயாவில் பல்லுயிர் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் 5ஆண்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நாட்டின் கோதுமை உற்பத்தி சீராக உள்ளது என்று மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஸ்கேட்டிங் போட்டியில் இந்திய வீரர்கள் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.